வணக்கம். மீண்டும் ஒரு தடவை சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன். நம் கண்முன்னாலேயே நமது வாழ்க்கை வாயு வேகத்தில் பறந்து சென்று கொண்டிருக்கிறது. நிற்பதற்கே நேரமின்றி காலை மாலை வேலை வேலை என்று காலம் கடுகதி வேகத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. இந்த சலசலப்புகளின் மத்தியிலே சில நிமிடங்கள் நின்று உங்களது சிந்தனைகளை இந்த உயிர் வாழ்வின் மேல் திருப்ப வைக்கும் ஒரு அரிய நிகழ்ச்சியாகும். இன மத மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டு மனித வாழ்வின் பெறுமதியை நாம் உயிருடன் வாழும் பொழுதே நமக்கு அறிய வைக்கும் ஒரு அரிய நிகழ்ச்சியாகும். வாருங்கள், கேளுங்கள். கேட்ட விஷயம் ஏதோ சிறிதளவு உங்களை தொட்டிருந்தால் மேலும் அது பற்றி அறிந்து கொள்ளுங்கள். காலப்பறவை விரைவாக காலனிடமே செல்கையிலே, காலப்பறவை விரைவாக காலனிடமே செல்கையிலே, ஏனோ நண்பா உறக்கத்திலே, ஏனோ நண்பா உறக்கத்திலே இணைந்து முழுகி கிடக்கின்றாய், இணைந்து முழுகி கிடக்கின்றாய். வெளிப்பொருட்களில் தங்கியிராத நம் உள்ளத்தில் உள்ள ஆனந்தத்தை பற்றி உலகெங்கும் உரையாற்றி வருகிறார் பிரேம் ராவட் அவர்கள். வாருங்கள், இப்போதும் பிரேம் ராவட் அவர்கள் கூறுவதை கேட்போம். கடவுள் எங்கே இல்லை? எனக்கு ஒரு இடத்தின் பெயரை சொல்லுங்கள். கடவுள் எங்கு இருக்கிறாரோ அதை நான் கேட்கவில்லை. எங்கு இருக்கவில்லையோ, எங்கு இல்லையோ அதை நான் கேட்கிறேன். அத்துடன் எல்லாவற்றிற்கும் அருகாமையில் இருக்கும் இடம் எது? அந்த இடம் உங்களின் உள்ளே உள்ளது. எல்லாவற்றிலும் மிகவும் அண்மையான இடம் எது தெரியுமா? முன்னே சென்றால் அங்கும் இருக்கிறார், பின்னே சென்றால் அங்கும் இருக்கிறார், வலது பக்கம் சென்றால் அங்கும் இருக்கிறார், இடது பக்கம் சென்றால் அங்கும் இருக்கிறார், மேலே சென்றாலும் இருக்கிறார், கீழே சென்றாலும் இருக்கிறார், நித்திரை கொள்ளும் போதும் இருக்கிறார், எழும்பும் போதும் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் துன்பத்தில் இருக்கும் போதும் இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கும் போதும் இருக்கிறார். எனவே அந்த இறைவன் உங்களின் உள்ளேயே இருக்கும் பொழுது உங்களின் வாழ்விலே துன்பம் என்ன செய்ய முடியும்? சூரியனை ஒருவன் நண்பனாக கொண்டிருந்தான் என்றால், ஒரு குரல் கொடுத்தாலே சூரியன் வரும் என்றால் அவருக்கு ஒரு டார்ச் லைட்டோ அல்லது விளக்கோ வாங்க வேண்டிய தேவை ஏற்படுமா? வீட்டிலே விளக்கு தேவையா? சூரியன் என்று சொன்னாலே போதும், அவர் வந்து விடுவார். அவருக்கு மற்ற விஷயங்கள் ஏன் தேவை? இதனைத்தான் ஞானிகள் மகான்கள் கூறியிருக்கிறார்கள். உங்களது நிலையும் அவ்வாறுதான் என்று கூறியிருக்கிறார்கள். எதனை நீங்கள் தேடுகிறீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது. நீங்கள் தேடுகின்றீர்கள். எவ்வாறு கிடைக்கப் போகின்றது? அது வெளியே கிடைக்கப் போவதில்லை. யார் அவர்? அவர் யார்? அவர் உங்களுக்குள்ளே உள்ளார். இதுதான் கபீரின் பாடலிலும் வருகிறது. யார் உள்ளே உள்ளார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன் யாரிலே தியானம் செய்கின்றார்களோ, முனிவர்கள் யாரிலே தியானம் செய்கின்றார்களோ, அந்த உயிர் பறவை உங்களின் உள்ளே உள்ளது. அது வர்ணிக்க முடியாதது, அது அழிவற்றது என கூறியிருக்கிறார். நீங்கள் மிகவும் நல்ல விஷயங்களை கூறுகின்றீர்கள். இதனாலே எங்களுக்கு என்ன நடைபெறப் போகின்றது என மக்கள் கூறுகின்றார்கள். இதுதான் விஷயம். நான் தலைகீழான விஷயங்கள் கூறுவதில்லை. நான் நேரடியான விஷயத்தை கூறுகிறேன். நீங்கள் அறிய விரும்பினால் என்னாலே உங்களுக்கு அறிய வைக்க முடியும். இந்த உலகத்திலே நம்ப வைப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அறிய வைப்பவர்கள் வெகு வெகு அரிதாகவே கிடைப்பார்கள். என்னாலே உங்களுக்கு இதை அறிய வைக்க முடியும். இதனைத்தான் நான் கொடுக்கிறேன். இதுதான் எனது ஞானம். நான் வேறு விஷயங்களை பற்றி கூறவில்லை. நீங்கள் அறிய விரும்புகின்றீர்களா? எல்லாவற்றிற்கும் முன்னதாக
நீங்கள் ஆர்வமுள்ளவராக மாற வேண்டும். நீங்கள் நம்புபவர்களின் கூட்டத்தில் ஒருவராக உள்ளீர்கள். உங்களை நம்புபவர் என்னும் நிலையிலிருந்து அறிந்தவர் என்னும் நிலைக்கு எடுத்து வர வேண்டும். இதுதான் ஆர்வமுள்ளவர் ஆகுதல். நீங்கள் இவ்வளவு காலமும் நம்ப விரும்பினீர்கள். நம்புவதற்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை, வெறுமனே நம்ப வேண்டியதுதான். இது எப்படி என்றால், கிராமத்திலே ஒருவர் டெல்லிக்கு எத்தனை மணிக்கு பஸ் போகும் என்று கேட்டார். 9 மணிக்கு என்று ஒருவர் சொன்னார். அவரும் 9 மணிக்கு என்று நம்பினார். அவருக்கு பக்கத்தில் இருந்த 10 பேரும் 9 மணிக்குத்தான் பஸ் புறப்படும் என்று நம்பிக்கொண்டு போகிறார்கள். எல்லோரும் 9 மணிக்கு தயாராகின்றார்கள். ஆனால் பஸ் 6 மணிக்கு போய்விட்டது. அறிந்து கொள்வது, நம்புவது, இதிலே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. அறிந்தவர் அறிந்திருக்கிறார், நம்புகிறவர் நம்புகிறார். நீங்கள் இன்று வரை நம்பி வந்திருக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் வெறுமனே நம்பினீர்கள். தந்தையே, கடவுள் எப்படி இருப்பார் என்று நீங்கள் கேட்டீர்கள். எல்லா இடமும் இருக்கின்றார் என்று அவர் சொன்னார். நீங்களும் சரி, அவர் எல்லா இடமும் இருக்கின்றார் என்றீர்கள். ஆஹா என்று நம்பினீர்கள். அறிந்து கொள்ளவில்லை. எங்கே இருக்கின்றார் காட்டுங்கள் என்று சொல்லி தந்தையிடம் கேட்கவில்லை. தந்தையே, கடவுள் எப்படி இருப்பார் என்கிறீர்கள். மிகவும் நன்றாக இருப்பார் என்றார். நீங்கள் நம்பினீர்கள். மக்கள் கடவுள்களின் படங்களை வைத்திருப்பார்கள். எப்பொழுதாவது இந்த படம் எங்கிருந்து வந்தது என்று அறிய விரும்பினீர்களா? அவர்கள் இருந்தபோது கேமரா இருக்கவில்லை. இந்த படங்கள் எங்கிருந்து வந்தன? ஒரு படம் வரைபவர் ஒரு பேனாவை எடுத்தார். தனது உணர்வினாலே ஒரு படத்தை வரைந்தார். முழு உலகமும் வணங்குகின்றது. இதுதான் நம்புவது. சீதை லங்காவிற்கு கடத்தி செல்லப்பட்டார். சீதையும், நான் இங்கே ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பேன், ராமர் ஒரு நாள் வருவார், வராவிட்டாலும் பரவாயில்லை, நான் இங்கு நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பேன் என்று கூறியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு கூறவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது கேள்வி என்னவாக இருந்தது? எப்பொழுது ராமர் வருவார் என கேட்டாள். சீதையும், எனக்கு ராமர் மேல் அன்பு இருக்கின்றது, எனவே அன்பு இருக்கும் பொழுது இதை ஏன் நான் கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கலாம். ஆனால் ஹனுமானிடம் என்ன கேட்கின்றாள்? நம்புவது அல்ல, அறிய விரும்புகிறாள். என்ன கேட்கிறாள்? எப்பொழுது வருவார் என கேட்கிறாள். கேள்வி கேட்டாள். அறிய விரும்புபவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நம்புபவர்கள் கேள்வி கேட்பதில்லை. அவர்கள் அறிய விரும்பவில்லை. நான் அறிய வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கேள்வி கேளுங்கள். கேளுங்கள். கேட்கும்போதுதான் இது கொடுக்கப்படும். கேட்காமல் இது உங்களுக்கு கிடைக்காது. இது என்ன? இது எளிமையானது, சுகம் தரக்கூடியது, பலன் கொடுக்கக்கூடியது. ஏனெனில் எப்பொழுது நீங்கள் உள்ளே சென்று அந்த வர்ணிக்க முடியாத அழிவற்ற தரிசனம் செய்கின்றீர்களோ அப்பொழுது அவர் பிரசாதம் கொடுப்பார், தனது ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எது அந்த ஆசீர்வாதம்? அதுதான் சாந்தி. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம். மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் செல்வம் அல்ல, பிள்ளைகள் அல்ல, மனைவி அல்ல, வீடு அல்ல. நீங்கள் எதன் பின்னாலே செல்கின்றீர்களோ அந்த விஷயங்கள் அல்ல. அமைதிக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு இவற்றுக்கு இல்லை. அமைதி, நிம்மதி எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த அமைதியை அனுபவிப்பதற்கு உயிரின் ஆசீர்வாதம் வேண்டும், பிறப்பின் ஆசீர்வாதம் வேண்டும், ஞானத்தின் ஆசீர்வாதம் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வர்ணிக்க முடியாததை, அழிவற்றதை அனுபவம் செய்ய முடியும். அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பிரசாதம் கிடைக்கும். அதுதான் சாந்தி. இந்த உலகத்திலே நம்புபவர்கள் சுற்றித் திரிகின்றார்கள். ஏழ்மை முடிவடையும் போது மக்கள் அமைதி அடைவார்கள் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். நான் அறிய விரும்புகிறேன். நான் நம்புபவன் அல்ல, நான் அறிய விரும்புகிறேன். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அமைதி இருக்கின்றதா என்று நான் கேட்கிறேன். அமைதி என்ன? அவர்களில் பலராலே இரவில் நித்திரை கூட கொள்ள முடியாது.
ஏன் நித்திரை கொள்ள முடியாது? ஏனெனில் கவலை. ஏனெனில் அவர்கள் உழைத்த செல்வமெல்லாம் 100% சுத்தமானதல்ல. அர்த்தம் என்னவென்றால், வெள்ளையாக இருக்க வேண்டும், ஆனால் இங்குமங்கும் இடையிடையே அந்த கருப்பு புள்ளிகள் இருக்கின்றன. அதனாலேயே அந்த கஷ்டம் ஏற்படுகின்றது. யாருடைய வாழ்வில் அமைதி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், தனது உள்ளத்திலே யார் அந்த கடவுளை அந்த வர்ணனை செய்ய முடியாத அழிவற்ற அனுபவம் செய்தாரோ அவரது வாழ்வில்தான் அமைதி இருக்கிறது. இதனை கூறுவதற்குத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இதனை சொல்வதற்குத்தான் நான் வந்தேன். நீங்கள் அதை அனுபவிக்க விரும்பினால் நான் அதன் அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும். இதற்காக நான் பணம் கேட்பதில்லை. இதனை நான் இலவசமாக செய்கிறேன். இலவசமாக செய்வதன் காரணம் இதற்கு பெருமதிப்பு இல்லை என்று அல்ல. இதனுடைய பெருமதிப்பை உங்களாலே கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் இலவசமாக செய்கிறேன். நல்லதாக இருந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள், பரவாயில்லை. இதனை விட தெளிவாக என்னால் கூற முடியாது. இது எல்லாவற்றிலும் மிக தெளிவான விஷயம். நீங்களும் விரும்பினால் ஆர்வம் உள்ளவர்களாகுங்கள். உங்களின் உள்ளே ஆர்வம் இருக்கிறது. நீங்கள் இந்த தாகத்தை புரிந்து கொள்ளாதவரை முன்னேற மாட்டீர்கள். ஆர்வம் உள்ளவராகுங்கள். கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், கேள்வி கேளுங்கள். நீங்கள் தயாராகும் பொழுது உங்களுக்கு இந்த ஞான வழிமுறையும் கிடைக்கும். அத்துடன் உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும். மக்கள் உலக அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். எனக்கும் அமைதியின் தூதுவன் என்ற அந்த ஒரு பட்டத்தை தந்திருக்கிறார்கள். 2 வெவ்வேறு இடங்களில், இத்தாலியிலும் பிரேசிலிலும் அந்த பட்டம் கிடைத்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதி ஏற்படும் பொழுதுதான் உலகத்திலே அமைதி ஏற்படும். மக்கள் இது நடைபெற முடியாத விஷயம் என்று சொல்லலாம். எனது நிகழ்ச்சி சிறைச்சாலைகளிலும் நடைபெறுகின்றது. மனிதனாக இருக்க வேண்டும், உயிருடன் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அவன் உள்ளே இது உள்ளது. அவனுக்கு இந்த அனுபவம் ஏற்பட முடியும். வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறீர்களோ பின்பற்றுங்கள். அது நம்புகின்ற விஷயம், அறிகின்ற விஷயமில்லை. எதனை அறியப் போகின்றீர்கள்? அது எதனை யார் அறிய தரப்போகின்றார்கள்? ஆனால் நான் கூறும் இந்த விஷயம் நம்புகிற விஷயம் அல்ல, இது அறிகின்ற விஷயம். நம்புகிற விஷயத்தை நம்புங்கள், அதிலே பரவாயில்லை. எப்படி என்றால், உங்களுக்கு பசி ஏற்படுகிறது. நான் வீட்டிற்கு செல்வேன். அங்கு நல்ல உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், பூரி கிடைக்கும் என்று நீங்கள் நம்பலாம். நான் எனது உணவு பட்டியலை முதலே தீர்மானிக்கிறேன். நம்ப வேண்டிய விஷயமில்லை. இன்று என்ன சமைக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியும். மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு கறி, சோறு, ரொட்டி, அவ்வளவுதான். சட்டினியும் செய்வார்கள், அவ்வளவுதான். வேறு ஏதாவது தேவை என்றால் சொல்ல வேண்டும். எனவே அறிந்து கொள்ளுங்கள். நம்ப வேண்டியதை நம்புங்கள், ஆனால் அறிய வேண்டியதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்று அறிந்து கொள்கிறீர்களோ அன்று உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல நாள் பிறந்துவிடும். உயிருடன் இருக்கும்போதே உங்களாலே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் மேலான மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் இங்கே உள்ளது. இதனை விட சொர்க்கம் எங்கே இருக்கப் போகின்றது? நீங்களும் உயிருடன் இருக்கின்றீர்கள். அந்த வர்ணனை செய்ய முடியாத அழிவற்றவரும் உயிருடன் இருக்கின்றார். இதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சொர்க்கம் இல்லையா? பாருங்கள், இந்த பூமி இருக்கின்றது. யார் இந்த உலகத்தை படைத்தார்? உங்களுடைய மூதாதையர் படைத்தார்களா? படைத்தவன் இந்த பூமியை படைத்தான். அவரது கை இந்த பூமியை படைப்பதிலே இருந்திருக்கிறது என்றால் இது சொர்க்கம் இல்லையா? நீங்கள் வாடகைக்கு குடியிருப்பவர். சிறிது நாட்களுக்கு இங்கே இருப்பீர்கள், பின்னர் போய்விடுவீர்கள். வேறு ஒருவர் வாடகைக்கு வருவார். நீங்கள் சொந்தக்காரர் அல்ல. வாடகையை கொடுங்கள், போய்கொண்டே இருங்கள். இந்த உலகத்திலிருந்து எல்லோரும் போகத்தான் வேண்டும்.
இது நம்முடைய நாடு அல்ல. இந்த உலகம் காகிதத்தால் ஆனது. அது நனைந்து போய்விடும். இங்கே இருப்பதற்கில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் வாடகை வாங்குவதற்கு வருவார். நிச்சயம் வருவார். கடைசி நேரத்திலே வருவார். அடித்து அடித்து உயிரை பிரித்து எடுத்து செல்வார். கண்களிலிருந்து நீர் பெருகும். உயிர் பறவை பறந்து சென்றுவிடும். யமன் எடுப்பதற்கு வரும்பொழுது ஒரு நிமிடம் தாருங்கள் என்று கேட்டாலும் அவன் பொறுமை காட்டுவதில்லை. இதுதான் நடைபெறப் போகின்றது. இது நடைபெறுவதற்கு முன்னர் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். இது எல்லோருக்குமே நடைபெறும். யமன் கையை பிடித்திருக்கிறான். ஆனால் குரு இன்றி யாராலே காப்பாற்ற முடியும் என்று ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிடித்து விடுவான். ஆனால் சத்குருவினாலே உங்களை விடுவிக்க முடியும். மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆனந்தம் வேண்டும் என்றால் அகந்தையை அழித்துவிடு. ஆனந்தம் வேண்டும் என்றால் அகந்தையை அழித்துவிடு. மாயை திரை மறைத்தாலோ திரையை விலக்கிவிடு.